அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்ற நம்முடைய இந்த கொள்கைதான் மற்ற மாநிலங்களின் உள்ளத்துக்குள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கொள்கையாக இருக்கும். எனவே அனைத்து மொழிகள், இனங்கள், மதங்கள், பண்பாடுகள் உள்ளடக்கிய மாநிலங்களில் வாழும் மக்களை அவர்களது உரிமைகளோடு, உணர்வுகளோடு வாழ வைக்கும் உன்னதமான மாநில சுயாட்சி கொள்கையை அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் தங்களது அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலங்களின் உரிமைகள் குறித்து 1963 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியது. ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் பி. ராஜமன்னார், டாக்டர் ஏ. லட்சுமணசாமி முதலியார், பி. சந்திர ரெட்டி ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்தார். இந்திய நாடை திரும்பி பார்த்தது. அந்த குழு விரிவாக ஆய்வு செய்து 1971 தனது அறிக்கையை வழங்கியது. ராஜமன்னார் குழு அளித்த முக்கிய பரிந்துரைகளை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாகவும் நிறைவேற்றினார் தலைவர் கலைஞர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் 1983 நீதியரசர் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம், 2000 ஆண்டில் வெங்கடாசலயா ஆணையம், 2007 நீதியரசர் பூஞ்சிச்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஏமாற்றம் தொடர்கிறது. இன்னும் சொன்னால் மாநில அரசின் பட்டியலில் உள்ள முக்கிய ஆதாரங்களை கூட அடுத்தடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு படைமாற்றம் செய்யும் பணிகளே இன்றைய ஒன்றிய அரசால் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியானது தொடர்ந்து செம்மையான முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் பொருளாதாரத்தில் முன்னேறி உள்ள மாநிலங்களின் பங்களிப்பிற்கு ஈடாக அல்லாமல் குறைவாக பகிரப்படுகிறது. இதனை அடுத்துத்தான் இத்தகைய இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்துக்களை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை, கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றின் அமைப்பதென தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. இப்படி உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராகவும், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் இந்திய கடற்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தருமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களையும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் ஆகியோரை உறுப்பினராகவும் கொண்டு அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை கடந்த 16ஆம் நாள் என்னிடம் வழங்கியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும், ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை.